நீங்க ஆசைப்படுற எல்லாமே உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? உங்க மனசுக்குள்ள ஆழமா புதைஞ்சு கிடக்கிற கனவுகள் எல்லாம் நிஜமா மாறுறத எப்போவாச்சும் கற்பனை செஞ்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம ஆசைகள் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அதை அடையிற வழி ரொம்ப கடினமா தோணும். அந்த பாதையில தனியா நடக்கிற மாதிரியும், சில சமயம் சோர்வாகி நம்பிக்கையையே இழக்கிற நிலைமைக்கும் நாம தள்ளப்படுறோம். ஆனா அல்லாஹ்வின் கருணையால நடக்காதுன்னு நினைக்கிற விஷயத்தைக் கூட நடத்தி வைக்க ஒரு வழி இருக்கு. இந்த வீடியோல உங்க கனவுகளை நிஜமாக்கப் போற ஒரு சக்தி வாய்ந்த துஆவையும் அதோட ரகசியங்களையும் தான் நாம பார்க்க போறோம். துஆவை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி கனவுகளை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுகளை பத்தி சொல்லும்போது அதுல 3 வகை இருக்குன்னு தெளிவுபடுத்துறாங்க. முதல் வகை ருஃப்யா, அதாவது நல்ல கனவு. இது அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற ஒரு நற்செய்தி. இது நமக்கு ஒரு வழிகாட்டுதலாகவோ அல்லது ஆறுதலாகவோ இருக்கலாம். இரண்டாவது, ஷைத்தான் கிட்ட இருந்து வர்ற கெட்ட கனவு. இது நம்ம மனசுல கவலையையும் பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்க ஷைத்தான் செய்கிற ஒரு தந்திரம். இந்த மாதிரி கனவு வந்தா இடது பக்கம் 3 முறை துப்பிட்டு அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் அந்த கனவை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது நல்லது. மூணாவது வகை நம்ம ஆழ்மன எண்ணங்களோட பிரதிபலிப்பு. நாம நாள் முழுக்க எதை பத்தி அதிகமா யோசிக்கிறோமோ அதுவே கனவா வரலாம். இதுக்கு பெரிய அர்த்தம் எதுவும் இருக்காது. அப்போ நல்ல கனவுகள்ங்கிறது அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற ஒரு பரிசு. ஆனா அந்த கனவுகள் நிஜமாக மாறணும்னா நம்மளோட முயற்சியும் சரியான திட்டமிடலும் ரொம்ப அவசியம். இஸ்லாம் நம்மளை ஒருபோதும் உழைக்காம சோம்பேறியா இருக்கச் சொல்லல. நம்ம உழைப்பையும் முயற்சியையும் முழுசா போட்டுட்டு அதோட வெற்றிக்காக அல்லாஹ் கிட்ட கையேந்தச் சொல்லுது. நம்ம முயற்சியும் அல்லாஹ் மேல நாம வெச்சிருக்கிற நம்பிக்கையும் நம்ம பிரார்த்தனையும் ஒன்னா சேரும்போதுதான் அற்புதங்கள் நடக்கும். உங்களுடைய தேவைகள், கனவுகள், வாழ்வாதாரம் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மிக அழகான துஆவை நாம் கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி வஹக்கிக் லீ அஹ்லாமி பிமா துஹிப்பு வதர்தா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் உனது அருட்கொடையிலிருந்து கேட்கிறேன். எனது வாழ்வாதாரத்தில் எனக்கு அருள்வளம் செய்வாயாக. மேலும் நீ விரும்பித் திருப்தி அடையும் விதத்தில் எனது கனவுகளை நிறைவேற்றுவாயாக. இந்த ஒரே துஆ நம்முடைய வாழ்வாதாரத்தையும் கனவுகளையும் அல்லாஹ்வின் அருளோடும் திருப்பொருத்தத்தோடும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான பிரார்த்தனை. உங்க கனவுகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அல்லாஹ்வின் கருணை அதைவிட பெரியது. ஒருபோதும் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்க உழைப்பை நேர்மையா செய்யுங்க. உங்க 5 நேரத் தொழுகைகளை கடைப்பிடியுங்க. நிச்சயமா உங்க தேவைகளை நல்லா தெரிஞ்ச அல்லாஹ் உங்களுக்கு மிகச் சிறந்ததை மிகச் சரியான நேரத்துல கொடுப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம எல்லாரோட நல்ல கனவுகளையும் நிஜமாக்கி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை தருவானாக. ஆமீன். நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது.
யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை. அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டு விடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக் கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.